ஸ்ரீமத் பாகவதத்தில் இன்றைக்கி நம்ம ருக்மணி கல்யாணம் பார்க்க போகிறோம். ருக்மணி கல்யாணங்கிறது ரொம்ப மங்களகரமான சரித்திரம். அது பாவங்களையெல்லாம் போக்கும். வேதாந்த தத்துவங்கள் நிறைய இருக்குது. மேலும் மனக்லேஷம், ஆபத்து எல்லாத்தையும் அது நீக்கிவிடும். விதர்ப தேசத்தில் குண்டினபுரத்தை ஆண்டு வந்தவர் தான் பீஷ்மகருங்கிற ராஜா. அவருடைய மகள் தான் ருக்மணி. அவள் சாக்ஷாத் மகாலட்சுமியோட அவதாரம். எப்போ பகவான் அவதாரம் பண்ணாலும் தாயார் உடனே அவதாரம் எடுப்பாள். ராமர் பிறந்தார்னா சீதையாக அவதாரம் எடுக்கிறாள் மகாலட்சுமி. கண்ணன் வந்தால் ருக்மணியாக அவதாரம் எடுக்கிறாள். அதனால் பீஷ்மர் இருக்கிற பெரிய மகான்னே சொல்லலாம். ஏன்னாக்க பகவானுக்கே மாமனாராக போகிறார். அது மட்டும் இல்லை, தாயாராகிய ருக்மணியாக்கு தந்தையாக இருக்கிறார் இல்லையா, அதனால் அவரை பெரிய மகான் என்றே நம்ம சொல்லலாம். பீஷ்மகருக்கு 5 மகன்கள். யாருன்னா ருக்மி, ருக்மரதன், ருக்மபாகு, ருக்மகேசன், ருக்மமாலி. இந்த ருக்மின்னா என்ன அர்த்தம்? தங்கம் போன்றவன். அதுக்கப்புறம் ருக்மரதன் அப்படின்னா அவன் தங்கத்தேர்லேயே பயணிப்பவனா. ருக்மபாகு அப்படின்னா தங்க கை கொண்டவன். ருக்மகேசன் அப்படின்னா தங்க முடிவுடையவன். ருக்மமாலி அப்படின்னா தங்க மாலை அணிந்திருப்பவன். இந்த 5 பேருக்கு அப்புறம் அழகாக 6வதாக பிறந்தவர் தான் ருக்மிணி பிராட்டியார். ருக்மிணின்னா என்ன? தங்க கொடின்னு அர்த்தம். சாக்ஷாத் மகாலட்சுமி அவதரித்திருக்காள் அல்லவா. ஹிரண்யவர்ணாம் ஹரிணிம் சுவர்ணரஜ தஸ்ரஜாம் சொல்கிறோமே, அது மாதிரி ருக்மிணி இளம் வயதிலிருந்தே கண்ணனையே மனசு நினச்சுட்டே இருந்தாளாம். மேலும் துவாரகையிலிருந்து வரும் பாடகர்கள், சொற்பொழிவாளர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவா? கண்ணபிரானோட பெருமைகளையும் வீர சாகசம், அவருடைய திருமேனி அழகு, கல்யாண குணங்கள் இதை ருக்மிணி அரண்மனைக்கு வந்து பாடுவார்களாம். அதை கேட்டு கேட்டு கண்ணன் மேலே ருக்மிணிக்கு காதல் வந்துருத்தோம். இதுவரை அவள் கண்ணனை நேரில் பார்க்கல, ஆனாலும் அவனை பற்றி கேட்டு கேட்டே மனசில் அதையே நினச்சிட்டே இருந்தாளாம். மனதால் கண்ணனைத்தான் மணப்பேன் என்றிருந்தாள். ஆண்டாள் நாச்சியார் பாடியது போல, மானிடவருக்கென்று பேச்சுப்படி வாழைக்கில்லேன், மானிடரை மணக்க மாட்டேன்னு சொன்னாலியா, மாதவனையே மணப்பேன் அப்படிங்கிற மாதிரி ருக்மிணியும் கண்ணனைத்தான் மணப்பேன் மன உறுதியோடு இருந்தாள். துவாரகையில் கண்ணன் இருக்கான் இல்லையா, அதாவது குஜராத்தோட மேற்கு கடற்கரை பகுதியில் துவாரகையில் கண்ணன் ஆட்சி புரிந்து வந்தான். ஒரு முறை இந்திரன் என்ன பண்ணார்? சுதர்மா என்ற ராஜ்யசபையே அனுப்பி வைத்தாராம் கண்ணனோட ஆட்சி புரியறதுக்கு. அந்த சபை எப்படி இருந்துதான்? இந்திரனோட சபை போலவே இருந்துதான். அங்கே துவாரகையில் கண்ணன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேயும் பாகவதர்கள், சொற்பொழிவாளர்கள் எல்லாம் வந்து ருக்மிணியை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாளாம். விதர்ப தேசத்தில் வரும்போதெல்லாம் அவளோட குணத்தை பற்றியே சொல்லிகிட்டே இருப்பாளாம். அதை கேட்டு கேட்டு கண்ணனுக்கும் ருக்மிணியை இதுவரை பார்க்காட்டாலும் அவளை தான் மணக்கணும் மன உறுதியோடு இருந்தாராம். ருக்மிணி உறவினர்களும் நினச்சாலாம் ருக்மிணிக்கு ஏற்ற கணவன் கண்ணன் தான் அப்படின்னு நினச்சாலாம். என்ன முடிவு செஞ்சாலும் ருக்மிணியோட அண்ணன் பெரியவர் இருக்கான்ல ருக்மி, அவனுக்கு கண்ணனை பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி சிசுபாலனுக்கும் கண்ணனை பிடிக்காது. அதனால் அவனோட நண்பனான சிசுபாலனுக்கு தான் தன் தங்கையை கல்யாணம் பண்ணி தரணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். ருக்மிணிக்கு இதில் விருப்பமே இல்லை. ஆனாலும் அவன் கேட்கல. ருக்மிணியெல்லாம் சின்ன பொண்ணு, அண்ணா சொன்னால் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் பத்திரிகையே அடிச்சுட்டான். பத்திரிகையை பார்த்து தான் ருக்மிணிக்கே தெரியுமா. பத்திரிகையில் தேதி என்னன்னு பார்த்தா நாளை மறுநாள் என்று இருந்தது. என்னடா அது இன்னும் ஒரு நாள் தானே இருக்கிறது, எப்படி கண்ணனை சந்தித்து நம்ம காலையில் தெரிவிக்க முடியும்? கண்ணன் இவனை நேசிக்கிறானா இல்லையானே தெரியாது, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? எப்படியாவது சிசுபாலனோடு நடக்கிற கல்யாணத்தை நம்ம நிறுத்தி ஆகணும், இடையிலோ ஒரு நாள் தான் இருக்கிறது அப்படின்னு ரொம்ப யோசித்தா. உடனே என்ன பண்ணா? ஒரு த்விஜன் ஒருத்தன் அவனை கூட்டு தூது அனுப்பினாலாம். யார் அந்த த்விஜன் அப்படின்னா இரு பிறப்பாளர்னு அர்த்தம். ஒன்று பிராமணனாக பிறந்தனால ஒன்று, 2வது பிறப்பு உபநயனமானவனே காயத்ரி மந்திரம் உபதேசிக்கிறாள் இல்லையா, அது 2வது பிறப்பான். ஸோ இந்த 2 பிறப்பு இருக்கிறவாளை தான் த்விஜன்னு சொல்லுவாள். ருக்மிணி அந்த த்விஜனை கூப்பிட்டு அனுப்பிச்சு தூதை அனுப்புறதுக்கு ரெடி பண்ணான். ஏன் மற்ற யாரையா சொல்லலாமே அப்படின்னாக்க, ஏன் இவனை சொன்னா அப்படின்னாக்க, தூது போகிறவர் யார் அப்படின்னு தெரிய வேண்டாமா? ஏன்னா ரொம்ப தூரம் இருக்குது. விதர்ப தேசத்தில் துவாரகைக்கு போயிட்டு உடனே விஷயம் தெரிஞ்சுன்னு வரணும். கண்ணனை கூட்டின்னு வந்து இவள் கல்யாணத்தை நிறுத்தணும். அப்போ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு எல்லாராலையும் முடியாது. யாரால் முடியும்? கருடனால் மட்டும்தான் முடியும்.
அந்த கருடனுக்கு பெருமாள்கிட்ட ஆலிங்கன பாக்கியம் அடையணும்னு ரொம்ப ஆசையாம். ஏன்னா ராமாயணத்தில் ராமருக்காக ஆஞ்சநேயர் தூது போனார் இல்லையா, போயிட்டு கண்டேன் சீதையன் திரும்பி வந்து சொன்ன உடனே ராமர் ஆஞ்சநேயர் அப்படியே ஆலிங்கனம் செய்து கொண்டார். அந்த பாக்கியம் தனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த அவதாரத்தில் பிராமணனாக பிறந்து ருக்மணியோட தூதனாக வந்தார். ஒரே நாளில் விதர்ப தேசத்திலிருந்து துவாரகை சென்று அன்றே கிருஷ்ணர் விதர்ப தேசம் வர வேண்டும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கருடனை தவிர யாரால் போக முடியும்? மேலும் த்விஜன் என்பது அந்தனரையும் குறிக்கும், கருடனையும் குறிக்கும். த்விஜ அப்படின்னா பக்ஷி, பறவைன்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். அதனால் அவரை கூப்பிட்டு தூது போக சொன்னான். அப்போ என்ன பண்ணா, ருக்மணி ஒரு காதல் கடிதம் எழுதினான். எழுதி அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சா. அவர் எப்படி போனோம், காலம்பரை கிளம்பி துவாரகைக்கு மத்தியானமே அந்தனர் போய் சேர்ந்துட்டாராம். அப்போ கண்ணன் தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். இவரை பார்த்தவுடனே எழுந்து வந்து வணங்கினர். கண்ணன் வணங்க இவரும் அந்தனரும் அவரை தூதுவரை போனார்லே அவரும் வணங்கினார். கண்ணன் என்ன பண்ணார், அப்படியே அந்த தூதுவரை கட்டி அணைத்து கொண்டாராம். அந்தனருக்கு செய்ய வேண்டிய பூஜையெல்லாம் செஞ்சுட்டு அறுசுவை உணவளித்தார். அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே ஆசுவாசப்படுத்தினார். அவரோட காலெல்லாம் பிடிச்சு விட்டார் கண்ணன். அதுக்கப்புறம் அவரிடம் கண்ணன் என்ன சொன்னார் பாரு, வேதம் படித்த அந்தனர் போல தெரிகிறீர்கள், இருப்பதை தெரிந்து கொண்டு சுகமாக வாழ்கிறீர்களா? ஏன்னா அந்தனர்கள் எப்படி இருக்கணும், எது கிடைக்குதோ அதை வச்சு சுகமாக இருக்கணும். அதுக்காக அவர் கேட்குறார், எப்படி இருக்கேன்னு க்ஷேமம் விசாரிக்கிறார். இங்கு வந்திருப்பதால் அவங்க நோக்கம் என்னன்னு சொல்லுங்கோ, நான் என்ன செய்யணும் அப்படின்னு விசாரிக்கிறார். வந்தவர் எனக்கு நோக்கம் எதுவுமே இல்லை, அது ஒன்றும் ரகசியம்லாம் இல்லை, நீ எது வேடா சொல்லன்னு கண்ணன் சொன்னோடனே அவர் சொன்னாராம், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஒரு கடிதத்தை எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் நீட்டினாராம். அந்த கடிதத்தை நீட்டின உடனே கண்ணன் சொன்னாராம், நீங்களே படியுங்கோ, எனக்குன்னு எந்த ரகசியமும் கிடையாது. அந்தனரே அந்த கடிதத்தை படித்தாராம். பகவான் தாயாருக்கு என்று தனிப்பட்டு எந்த ரகசியமும் கிடையாது, அது பக்தர்களின் அனுபவம் தான் என்று கண்ணன் சொன்னதும் அந்தனர் படிக்க ஆரம்பித்தார். ருக்மணி 7 ஸ்லோகம் எழுதி அனுப்பிச்சிருக்கா. இப்போ நம்ம அந்த ஸ்லோகம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ முதல் ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாம் தே நிர்விஷ்ய கர்ண விவரேர்ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் त्वय्यच्युत விஷதி சித்தம பத்ரபம் மே. இப்போ இதுக்குள்ளே அர்த்தம் பார்க்கலாம். இந்த முதல் ஸ்லோகத்தில் 2 திருநாமங்களால் கண்ணன் அழைக்கிறார். ஒன்று புவனசுந்தரா, இன்னொன்று அச்சுதா. புவனசுந்தரானா பேரழகன், அச்சுதானா அடியார்களை நழுவ விடாதவன். குணங்களையும் திருமேனி எல்லாத்தையும் நான் உன்னை பற்றியெல்லாம் நிறையா கேட்டிருக்கேன். அவள் சொல்கிறா, புவனசுந்தரா உன்னை பற்றி நான் நிறையா கேட்டிருக்கேன். கல்யாண குணங்கள் காது வழியே மனசுக்குள் போய் ஒரு மனநிறைவை எனக்கு தருகிறது. உன்னுடைய வடிவம் சேவிப்பது தான் கண் படைத்த பலன் அடைந்துவிடும். உன்னை சேவிக்காட்ட கண் இருந்து பிரயோஜனமே இல்லை. உன்னுடைய குணம் இருக்கே, என் நாணத்தையும் தாண்டி உன்னை நாடி வருகிறது. என் மனமே உன்னை நாடி வந்ததால் எனக்கு அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இல்லையோன்னு எண்ணிடாத. அனைத்தும் உள்ளவள் தான் நான். உன் அழகை பார்த்த கேட்ட யாருக்கு தான் ஆசை வராது அப்படிங்கிற முதல் ஸ்லோகத்தில். இப்போ 2வது ஸ்லோகம் பார்க்கலாம். காத்வா முகுந்த மகதி குலஷீல ரூப வித்யா வயோத்ரவிணதாம விர ஆத்மதுல்யம் தீராபதிம் குலவதீன விரணீத கன்யா காலே நிருசிம்ம நரலோகமணாபிராமம். இந்த 2வது வரியில் முகுந்தன் அப்படின்னு கூப்பிட்றா. அதாவது சம்சாரக்கட்டை அவிழ்ப்பவன் அப்படின்னும், என் அண்ணன் தீர்மானிச்சிருக்கால சிசுபாலன் என்ற கட்டிலிருந்து நீ என்னை விடுவிக்க வேண்டும், அதுக்காக முகுந்தா அப்படின்னு கூப்பிட்றா. அதுக்கப்புறம் நரசிம்மான்னு குறிப்பிடுகிறாள். ஏன்னாக்க நரசிம்ம தான் சரியான சமயத்தில் பிரகலாதனை ரட்சித்தார். அதுபோல் நீ தான் என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு 2வது வரியில் கண்ணனை கூப்பிட்றா. இப்போ 3வது ஸ்லோகம். தன்மே புவான் கலுவிரத பதிரங்கஜாயாம் ஆத்மா பீதஸ்ச பவதோத்ர விபோ விதேகி மா வீரபாகம் அபிமர்ஷது சைத்ய ஆராத் கோமாயுவன் மிருகபதேர்பலி அம்புஜாக்ஷ. நீ மனதுக்கு இனியவனாகவும் ரட்சிப்பில் நரசிம்மராகவும் இருப்பவனே, உன்னுடைய அழகு குணம் எதிர்காலத்தில் உயிர்த்தவனே, உன்னுடைய கல்வி ஞானம் பருவம்
செல்வத்தை அள்ளி கொடுக்கும் அழகு எல்லாம் நிறைந்திருக்கும் உன்னை எந்த உயர்ந்த குலத்தில் பிறந்தவனாக இருந்தால் விரும்பாமல் இருக்க மாட்டான். உன்னை ஏற்கனவே கணவனாக நான் வரித்து விட்டேன். இப்படி உன்னையே கணவனாக நினைத்த பின் வேறு யாரையும் மனதால் கூட நினைக்க மாட்டேன். அது எப்படி கூப்பிட்றா? அம்புஜாக்ஷா அப்படிங்கிறா, தாமரை கண்ணா அப்படின்னு கூப்பிடுறா. ஆத்மாவை உன்னிடம் நான் அர்ப்பணித்து விட்டேன். என்னை சிசுபாலன் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக எங்கள் அண்ணா ரெடி பண்ணுறான். என்னை மனதால் நினைக்க கூட நான் சம்மதிக்க மாட்டேன். சிங்கத்திற்கு எடுத்து வைத்த உணவை நரி முகந்து பார்த்தாலே தவறு அப்படின்னு இதில் சொல்கிறா. ஆண்டாள் சொன்னா இல்லையா, அதே மாதிரி இவ்வளோ அதே மாதிரியே சொல்கிறா. 4வது ஸ்லோகம் பார்க்கலாம். பூத்தேஷ்ட தத்த நியமவ்ரத தேவ விப்ரகுர் சனாதி பிரலம் பகவான் பரேஷக ஆராதிதோ யதி கதக்ரஜ ஏத்யபாணிம் கிருஷ்ணாது மேன தமகோடி சுதாதயோன்யே. 4வது கதாகிரஜன் அப்படின்னு அழைக்கிறாள். அதாவது நான் வழிபட்டு தானங்கள் தர்மங்கள் அனுஷ்டானங்கள் எல்லாம் சரியாக செய்திருந்தும் அதனால் பகவான் சந்தோஷப்பட்டிருந்தால் கதாகிரஜனான நீ தான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற. அது யார் கதாகிரஜன் அப்படின்னு புது பேர் அப்படின்னாக்க, கிருஷ்ணனோட பெயர் தான் கதாகிரஜன். அதாவது கதன்கிற தம்பிக்கு அண்ணனாக இருக்கால் கிருஷ்ணன்னு பேர் இல்லையா. யார் அந்த கதன் அப்படின்னாக்க, வசுதேவருக்கு ஒரு மனைவி இருந்தாளாம் சுபாமான்னு. அவளுக்கு பிறந்தவன் தான் இந்த கதன். கிருஷ்ணனுக்கு பிறகு பிறந்தவர். ஏன் அண்ணன் பலராமன் இருக்கும்போது தம்பிக்கு அவனை சொல்லாமல் தம்பிக்கு எழுதுறா அப்படின்னாக்க, கதனுக்கு அண்ணன் எழுதினாக்க அண்ணனான எனக்கே இன்னும் கல்யாணம் ஆகலை, உனக்கு என்ன அவசரம் அவன் நினைக்கிறான் இல்லையா. ஆனால் அதுவே தம்பியான கதனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வரும் இல்லையா. நீ சரி சீக்கிரம் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அவனுக்கு தோணுமா. அதுக்காக கதாகிரஜா அப்படின்னு 4வது ஸ்லோகத்தில் அழைக்கிறா. இப்போ 5வது ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்வோபாவினி त्वमजितो दहने विदर्भान् गुप्तः समेत पृतनापदि विपरीतः निर्मत्य चैत्य महतेन्द्रबलं प्रसह्य मां राक्षसेन विदिनोद्वह வீரியசுல்காம். 5வதுல கண்ணனை அஜிதா அப்படின்னு கூப்பிட்றாதா, யாராலும் வெல்ல முடியாதவன். தாயார் பக்கத்தில் இருந்தால் பகவானை யாரும் ஜெயிக்க முடியாது இல்லையா. கிருஷ்ணா, நீ நாளைக்கு உடனே சேனையோடு வந்து சிசுபாலன் ஜராசந்தன் அவளோட சேனையெல்லாம் வீழ்த்தி ராட்சச முறைப்படி என்னை கல்யாணம் செய்து கொள் அப்படிங்கிறார். ஏன்னா மன்னர்களுக்கு இந்த விதி உண்டு, ராட்சச முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம். அதனால் அவள் சொல்கிறா. 6வது ஸ்லோகம் என்னன்னு பார்க்கலாம். அந்தப்புராந்தர சரீமணிஹ ஹத்ய பந்தூர் ஸ்வாமுத்வஹே கதமிதி பிரவதாம் யுபாயம் பூர்வேத்யுரஸ்தி மகதி குலதேவி யாத்ரா யஸ்யாம் பகீர்னவதுர் கிரிஜாம் உபேயாத். 6வது என்ன சொல்கிறான்னா, உறவினர்களுக்கு ஒரு தீங்கும் ஏற்படக்கூடாது, அதுக்கு ஒரு வழி நான் சொல்கிறேன். திருமணத்துக்கு முதல் நாள் காலை நான் குலதெய்வ கோவிலுக்கு வருவேன். அப்படி நான் தேவியை வழிபட செல்லும்போது என் கூட தோழிகள் மட்டும்தான் வருவார்கள், யாருமே ஆம்பளையில் வரமாட்டா. அங்கே நீ வந்தால் எளிதில் நீ என்னை கொண்டு செல்லலாம். அவளே வழியும் சொல்லித்தரா எப்படி கண்ணன் வந்து கூட்டுன்னு போகணுன்னு. இப்போ நம்ம 7வது ஸ்லோகம் பார்க்கலாம். யஸ்யாங்கிரி பங்கஜரஜஸ்நபனம் மகாந்தோ வாஞ்சந்திமா பதிரிவாத்மத மோபஹத்யை யர்ஹம்புஜாக்ஷ நலபேய பவத் பிரசாதம் ஜஹ்யாமசூன் விரத கிருஷாஞ்சத ஜன்மபிஸ்யாத். நீ என்ன பண்ணணும்னா கண்ணா, நீ அங்கே வந்து என்னை கூட்டிட்டு மணந்து கொள்வாய் அப்படின்னு நான் நினைக்கிறேன், உன்னை நான் நம்புகிறேன். அப்படி ஒரு வேளை நீ வரலன்னா சிசுபாலனை மணப்பேன் மட்டும் நீ நினைக்காத. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னைத்தான் நான் மணப்பேன். 100 ஜென்மம் எடுத்தாலும் உனக்காகவே நான் காத்திருப்பேன். உன்னுடைய திருவடி துகள்களை நான் தலையில் தரிக்க காத்திருப்பேன் அப்படின்னு கழுத்தில் எழுதி கண்ணன்ட்ட கொடுக்க சொல்லி இந்த தூதவன்ட்ட கொடுத்தாலே அதான் தூதன் வாசிக்கிறான். அந்தனட்ட சொல்கிறார், இவ்வளோ உருகி கடிதம் எழுதியிருக்கிறாளே, ருக்மணி எவ்வளவு என்னை காதலிக்கிறாளோ அவளை விட நான் அதிகமாக காதலிக்கிறேன். ஆனால் ருக்மணி ஒரு கல் நெஞ்சுக்காரி அப்படிங்கிறார். புரியவே இல்லை அந்தனருக்கு. அவள் இவ்வளவு உருகி எழுதியிருக்காள், அவள் கல் நெஞ்சக்காரின்னு சொல்கிறாளே அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அதுக்கு கண்ணன் சொல்கிற, என் காதலை அவர்கிட்ட சொல்ல நான் கடிதம் எழுத ஆரம்பித்தாலே மனம் உருகி கண்ணீர் பெருகி கடிதமே எழுத முடியவில்லை.
அப்படி இருக்க எவ்வளோ தெளிவாக இவ கடிதம் எழுதியிருக்கிறாள், அதனால தான் சொன்னேன் அப்படின்னாராம். அந்தனரே, இப்பொழுதே புறப்பட்டு ருக்மிணியை கூட்டிக் கொண்டு வந்து நான் கல்யாணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னார். உடனே தன் தேரோட்டி தாருகனை கூப்பிட்டார். குதிரைகளை பூட்ட சொன்னார். அன்று மாலையே 4 குதிரைகளை தேரில் பூட்டினார். அந்த 4 குதிரைகளும் வேகமாக ஓடக்கூடியவை. அடுத்த நாள் காலையிலேயே விதர்ப தேசத்தை அடைந்து விடுமாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கண்ணன் கிளம்பி போய் எப்படி கல்யாணம் பண்ணது இப்போ அடுத்த இதில் பார்க்கலாம்.